மரணம் தவிர்க்க முடியாதது போல் தோன்றியபோது ஒரு ஆன்மீக செல்லப்பிராணி உரிமையாளரின் இருப்பு பற்றிய உண்மையை பற்றி கேலப்பின் வார்த்தைகளை அவன் நினைவு கூர்ந்தான். பின்னர் அவன் ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தான். இந்த உலகில் முழுமையான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய எதுவும் இல்லை. கத்தியின் முனை அவனது தொண்டையை கிட்டத்தட்ட தொட்டபோது இன்னும் சிறிது காலம் வாழ வேண்டும் என்று அவன் நினைத்தான். அவனது வாழ்க்கை அவ்வளவு சீக்கிரம் முடிவடையாது என்பதை உணர மட்டுமே. அந்த தருணத்தில் 205 மற்றும் செர்னிஷ் ஒரு ஒருங்கிணைந்த முறையில் செயல்பட்டு ஆவியின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய இடத்தில் தாக்கின. அதன் மூலம் அதன் துயரமான இருப்புக்கு ஒரு முடிவு கட்டின. ஆவி குவென் மீது சுமத்தியிருந்த தீய சக்தியின் இந்த அழிவானது அவளுக்கு மீட்புக்கால ஒரு வாய்ப்பை அளித்தது. அந்த பெண்ணின் முகத்தில் ஒரு ஆச்சரியத்தின் பார்வை தோன்றியது. மேலும் கடைசி தருணத்தில் அவள் கத்தியை கதாநாயகனின் தலைக்கு அருகில் தரையில் குத்தினாள். சம்பவம் வெளிப்படுவதை நிம்மதியுடன் பார்த்த கிறிஸ்டோபர் அவள் உண்மைக்கு திரும்புவதையும் இறுதியில் மயங்கி விழுவதையும் கண்டான். அந்த பெண் அந்த பையனை உணர்விற்கு கொண்டுவர முயன்றாள். ஆனால் அவன் ஏற்கனவே வலியால் மயங்கிவிட்டான். சிறிது நேரம் கழித்து கிறிஸ்டோபர் அவனது காயத்திற்கு சிகிச்சை அளிப்பதை கண்டான். கடுமையான வலி இருந்தபோதிலும் கிறிஸ்டோபர் அவளுடன் சிரித்து பேச முயன்றான். இருப்பினும் குவென் கட்டுகளை மிகவும் இறுக்கியதால் அவனால் அப்படி செய்ய முடியவில்லை. அது அவனுக்கு வலியை ஏற்படுத்தியது. அவளது முயற்சிக்கு பதிலளித்த குவென் அவனது காயமடைந்த நிலைக்கு தான் பொறுப்பாக உணர்ந்ததால் மட்டுமே உதவியதாக அவனுக்கு நினைவூட்டினாள். கிறிஸ்டோபர் தனது வேதனையையும் மீறி அவளது உதவிக்கு நன்றி தெரிவித்தார். விரைவில் 205 மற்றும் செர்னிஷ் அவர்களிடம் திரும்பி வந்தன. 205 தனது வாயில் ஒரு மர்மமான முத்துவை வைத்திருந்தது. 205 அந்த முத்துவை கிறிஸ்டோபரிடம் கொடுத்தபோது அது ஒரு ஆன்ம முத்து, ஒரு தீய ஆவியின் சக்தி வாய்ந்த சாரம் என்பதை அவன் உடனடியாக உணர்ந்தான். பின்னர் கிறிஸ்டோபர் தனது கல்வி சாதனைகளை பற்றிய ஒரு கடந்து செல்லும் குறிப்பை உருவாக்கினான். தனக்கு நேரான ஏக்கள் மட்டுமே கிடைத்தன என்று பணிவுடன் குறிப்பிட்டான். இருப்பினும் குவென் 2ஆம் மற்றும் 5ஆம் முத்துவை சாப்பிட அவனுக்கு ஆலோசனை அளித்தாள். இதை கேட்ட கிறிஸ்டோபரால் அத்தகைய அரிய விருதை பெறுவது தான் என்பதை நம்ப முடியவில்லை. பின்னர் அந்த பெண் ஏன் கைவிடப்பட்ட பொருள் அவனிடம் வந்தது என்று விளக்கினாள். இதை கேட்ட கிறிஸ்டோபர் 205ஐ முத்துவை சாப்பிட அனுமதித்தார். அந்த நாயே அந்த விசித்திரமான வட்டமான பொருளை சாப்பிட மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதை விழுங்கிய பிறகு 205 உடனடியாக அதன் நிலையை F5லிருந்து E3க்கு உயர்த்தியது. மேலும் 2 தலைகள் கொண்ட உயிரினமாக பரிணாமிப்பதற்கான பாதை அதற்கு முன் திறக்கப்பட்டது. இந்த முடிவால் கிறிஸ்டோபர் மகிழ்ச்சியடைந்தார். விரைவில் ஒரு ஆன்மீக செல்லப்பிராணி உருவாக்கும் சிமுலேட்டர் தோன்றியது. அது அவனுக்கு ஒரு மர்மமான மார்பகத்தை வழங்கியது. பைனரி கோடு போன்ற ஒன்று மீண்டும் கதாநாயகனின் முகம் முன் தோன்றியது. விருதை பெற்றதில் அவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். பின்னர் மார்பகத்தை திறக்குமாறு கணினிக்கு கேட்டான். கிறிஸ்டோபர் அதை திறந்தபோது உள்ளே சில பயனுள்ள பொருட்கள் இருந்தன. இதனிடையில் குவென் குழப்பத்துடன் பார்த்தாள். அவளது துணைக்கு தனக்கு பிடித்த மிட்டாய் கிடைத்த குழந்தையைப் போல தோன்றினான். அவன் இவ்வளவு விசித்திரமாக நடந்து கொள்கிறான் என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். ஆன்மீக செல்லப்பிராணி உருவாக்கும் சிமுலேட்டரையும் புதையல் பெட்டியில் மறைக்கப்பட்டிருக்கும் விருதுகளையும் அவனால் மட்டுமே பார்க்க முடியும் என்பதை அவள் அறியவில்லை. அவனது செயல்களால் குழப்பமடைந்த குவென் அவன் என்ன நினைக்கிறான் என்று கேட்டாள். இந்த விஷயங்களை தன்னால் மட்டுமே பார்க்க முடியும் என்பதை உணர்ந்த கிறிஸ்டோபர் அசாதாரணமாக எதுவும் நடக்கவில்லை என்று பாசாங்கு செய்து ஆன்ம முத்து காரணமாக 205 நிலை உயர்ந்ததில் தான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார். விரைவில் அவர்கள் கேர்ஃப்ரீ கூலிப்படை குழுவின் தலைமை இடத்திற்கு பாதுகாப்பாக திரும்பினர். அவர்கள் வெற்றிகரமாக பணியை முடித்ததில் திருப்தியடைந்த மாட்டியோ ஒவ்வொருவருக்கும் அவர்களின் சரியான விருதை வழங்க தயாராக இருந்தார். இருப்பினும் பொறுப்புணர்ச்சி கொண்ட குவென் மிஷனில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர் மற்றும் காயப்பட்டவரால் அவரது பங்கை கிறிஸ்டோபருக்கு கொடுக்குமாறு தனது தந்தையிடம் கூறினாள். இதை கேட்ட மாட்டியோ கிறிஸ்டோபரின் சிறந்த திறமைகளையும் தன்னலனற்ற தியாகத்தையும் பாராட்டினார். கிறிஸ்டோபர் நிச்சயமாக பாராட்டால் மகிழ்ந்தார். ஆனால் அவனது தோல்வி இருந்தபோதிலும் குவென்னின் பாராட்டையும் அவன் மறக்கவில்லை. மாட்டியோ தனது மகளின் முடிவை மதித்து அவளது கோரிக்கையை ஏற்று ஒரு காகிதப்பண கட்டை வெளியே எடுத்தார். அத்தகைய தொகையை பார்த்த கிறிஸ்டோபர் அதிர்ச்சியடைந்தார். 2 நட்சத்திர பணிக்கான வெகுமதி இவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும் என்று அவனுக்கு எந்த யோசனையும் இல்லை. இருப்பினும் மாட்டியோ அவனுக்கு 1000 பில்களை மட்டுமே கொடுத்தபோது அவனது மகிழ்ச்சி விரைவாக மறைந்தது. உண்மையில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 500 கிடைக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்டோபர் தனது பங்கை குவென்னுக்கு கொடுத்ததால் அவனுக்கு முழு தொகையும் கிடைத்தது. அது விசித்திரமாக இருந்தது. மேலும் கிறிஸ்டோபர் உடனடியாக ஏதோ தவறு என்று உணர்ந்தான்.
குழப்பம் அல்லது மோசடியை பார்ப்பது போல கமிஷன் தொகை தனக்கு மிகவும் சிறியதாக இருப்பதாக கருதி தவறு செய்கிறாரா என்று மாட்டியோவிடம் கேட்டான். செயல்பாட்டு செலவுகளுக்கு பணம் விட வேண்டும், அதனால் மொத்த கமிஷனில் ஒரு பகுதியை அவர் எடுத்துக்கொண்டதாக மாட்டியோ விளக்கினார். கிறிஸ்டோபர் குழப்பமடைந்தாலும் தனது ஏமாற்றத்தை மறைக்க முடியவில்லை. தனக்கு பணத்தின் தேவை அதிகமாக இருப்பதாக அவன் வெளிப்படையாக கூறினான். ஆனால் ஆழமாக மாட்டியோ தன்னுடையதாக எவ்வளவு எடுத்துக்கொண்டார் என்று அவன் கோபமாக இருந்தான். திடீரென்று மாட்டியோ ஒரு நண்பரிடமிருந்து அழைப்பது போல பாசாங்கு செய்தார். கிறிஸ்டோபரின் கவலைகளை புறக்கணித்தார் மற்றும் அவனை முற்றிலும் திகைக்க வைத்தார். ஒரு சாதாரண ரிமோட் கண்ட்ரோலை தொலைபேசியாக பயன்படுத்தி மாட்டியோ மிகவும் அழைப்பை போலியாக செய்திருக்கலாம் என்று கதாநாயகன் கோபத்துடன் உணர்ந்தான். மொழிபெயர்ப்பில் அசல் உள்ளடக்கத்தில் ஒரு துண்டிப்பு உள்ளது. இது கூலிப்படை நகர கவையிலிருந்து வகுப்பறை அமைப்புக்கு மாறுகிறது. புதிய சூழ்நிலைக்கான மொழிபெயர்ப்பு. சில மாணவர்கள் இருப்பார்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆசிரியரும் தங்கள் மாணவர்களின் ஆவி செல்லப்பிரணிகளின் தரத்தை மதிப்பிடுவதற்கு ஒரு ஆரம்ப சோதனையை நடத்துவார்கள். இதை கேட்ட ஜேசன் ஏதோ தந்திரமான மற்றும் வஞ்சகமான ஒன்றை திட்டமிடுவது போல சிரித்தான். இந்த நேரத்தில் ஆவி செல்லப்பிரணிகள் இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆசிரியை நினைவுபடுத்தினார். அவர் கதாநாயகனின் மீது தனது கவனத்தை திருப்பி அவர்களின் ஆன்மீக திறமைகளை சோதிக்க அவர்களுக்கு சிறப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டன என்று அவள் சொன்னாள். ஜேசன் கிறிஸ்டோபரை பார்த்து சிரிக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டான் மற்றும் அவனை கேலி செய்தான். அவனிடம் ஆவி செல்லப்பிரணியோ அல்லது ஆன்ம திறமையோ இல்லாததால் அவன் சோதனையில் பங்கேற்கவே கூடாது என்று கூறி பங்கேற்க மறுப்பதற்கு அவனுக்கு ஆலோசனை வழங்கினான். அதற்கு பதிலளித்த கிறிஸ்டோபர் அமைதியாக சிரித்துக்கொண்டு தான் சமீபத்தில் அவனுக்குள் ஏற்படுத்திய காயத்திலிருந்து மீண்டதாகவும் மற்றும் அவனுடன் ஒரு புதிய சண்டையை இன்னும் தேடுவதாகவும் கூறினார். தான் சோதனையில் தோல்வியடைவது உறுதி என்று நம்புவதால் உண்மையில் தேர்ச்சி பெற முடியுமா என்று பார்க்க ஜேசனுடன் ஒரு பந்தயம் வைக்க விரும்புகிறார் கிறிஸ்டோபர். மேலும் கூறினார், அனைத்து தயாரிப்புகளுக்கு பிறகு எலிசபெத் மாணவர்களுக்கு முன்னால் நம்பிக்கையுடன் நின்றாள். சோதனையை தொடங்க தயாராக இருந்தாள். சோதனைக்கு கருவி தயாராக இருப்பதாக ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் அவளுக்கு தெரிவித்தார். பின்னர் எலிசபெத் மாணவர்களை அவர்களின் பெயர் அழைக்கப்பட்டவுடன் ஒவ்வொருவராக முன்வந்து தங்கள் ஆவி செல்லப்பிரணிகளை அழைக்குமாறு கூறினார். முதல் மாணவர் ஜான் என்ற பையன் முன்வந்து தனது ஆவி செல்லப்பிரணியான ஒரு கருப்பு வண்டை அழைத்தான். எலிசபெத் செல்லப்பிரணியிடமிருந்து ஒரு இரத்த மாதிரியை எடுத்து சோதனைக்கான சிறப்பு உபகரணங்களில் வைத்தார். இருப்பினும் எதுவும் நடக்கவில்லை. எனவே ஜான் தனது ஆவி செல்லப்பிரணியின் சராசரி தரம் காரணமாக சாதாரண வகுப்பில் வைக்கப்படுவார். கருப்பு வண்டு அவனது குடும்பத்தால் வாங்க முடிந்த சிறந்த செல்லப்பிரணியாக இருப்பதால் ஜான் தெளிவாக வருத்தப்பட்டான். அடுத்த வரிசையில் ஜேசன் இருந்தார். எதிர்பார்த்தபடியே பின்னணியில் நின்ற அவனது நண்பர்கள் அவனை உற்சாகப்படுத்தினர். விரைவில் ஜேசன் பச்சை ஒப்பந்த வாயிலை திறந்து ஒரு மீகாந்த பச்சை கும்பிடும் பூச்சியை அழைத்தான். ஜேசன் அழைத்த செல்லப்பிரணி ஆவி இரட்டை கத்திகள் கும்பிடும் பூச்சி என்று அழைக்கப்பட்டது. இது நடுத்தர அளவுடன் 2.5 நட்சத்திர உயரத்தில் மற்றும் ஒரு E2 நிலையுடன் இருந்தது. இந்த உண்மை கிறிஸ்டோபரை யோசிக்க வைத்தது. ஏனெனில் ஜேசனின் செல்லப்பிரணி ஒரு இரும்பு மதகு ஓனாய் என்று அவனுக்கு தெரியும். மேலும் இந்த பையனிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஜேசன் விரும்பியபடி தனது செல்லப்பிரணியை மாற்றிக்கொள்ளலாம் என்பதால் ஒரு யோசனை உடனடியாக அவனது தலையில் தோன்றியது. இடைப்பட்ட நேரத்தில் ஆசிரியை இரட்டை கும்பிடும் பூச்சியின் இரத்த மாதிரியை சிறப்பு உபகரணங்களில் வைத்தபோது அது திறன்பட பதிலளித்தது. விரைவில் ஜேசனின் செல்லப்பிரணி உயர்தரமானது என்பது தெளிவானது. ஜேசன் ஒரு உயர்நிலை செல்லப்பிரணியை பெறுவான் என்று வகுப்பு உடனடியாக அறிவித்தது. இது தானாகவே அவன் 2வது மிக உயர்ந்த வகுப்பில் வைக்கப்படுவான் என்று பொருள்படும். அவனுக்கு பின்னால் நின்ற அவனது நண்பர்கள் அவன் அனைவரிலும் மிக பெரியவன் என்பது போல அவனை பாராட்டுகளால் பொழிந்தனர் மற்றும் இந்த வாய்ப்பை கொண்டாட இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டனர். விரைவில் கிறிஸ்டோபர் உண்மையில் துன்புறுத்தல் நின்றுவிட்டது என்பதை நம்பிக்கையுடன் உறுதி செய்தார். இதன் மூலம் அவளது கவலைகளை தணித்தார். இருப்பினும் அவர்கள் இணைந்து இருப்பதை பார்த்த ஜேசன் தனது எரிச்சலை மறைக்காமல் கிறிஸ்டோபரை உண்மையான கவனத்துடன் கவனித்துக் கொண்டிருந்த சப்ரீனாவை பார்த்தான். அந்த நேரத்தில் பொறாமையால் உள்ளூர் கொடூரனின் முகத்தில் உண்மையான கோபம் தோன்றியது. பின்னர் ஜேசன் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் கிறிஸ்டோபரிடம் அவர்களின் பந்தயத்தை நினைவூட்டியபடி கத்தினான். அவன் கிறிஸ்டோபரை வெறுத்தாலும் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் அமைதியாக பந்தயத்தில் தோற்றால் அவன் தன் விருப்பத்திற்கு அடங்க வேண்டும் என்று மீண்டும் கூறினான். இந்த பதட்டமான உரையாடலின் நடுவில் சப்ரினாவின் பெயர் குறிப்பிடப்பட்டது. எலிசபெத் தன் செல்லப்பிராணி ஹோஹோவின் மாதிரியை எடுத்து கருவியில் சேர்த்தாள். எதிர்பார்த்தபடி அவளுக்கு சிறந்த தரமான செல்லப்பிராணி கிடைத்தது. அதனால் அவள் மேல் வகுப்பில் இருப்பாள். இதை கேட்டு அங்கு இருந்த அனைவரும் மகிழ்ந்தனர். சப்ரினாவும் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தாள். கிறிஸ்டோபர் தனது பாராட்டை மறைக்காமல் அவளது வெற்றிக்கு மனமார்ந்த மகிழ்ச்சி அடைந்தான். சோதனை தொடர்ந்தபோது எலிசபெத் இறுதியாக கிறிஸ்டோபரின் பெயரை அழைத்தாள். அடுத்தவர் அவனே என்று குறிப்பிட்டாள்.
ஜேசன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கிறிஸ்டோபரை கிண்டலித்து அவன் தன் காலணிகளை நக்க தயாராக இருக்கச் சொன்னான். சப்ரினா இதை கவனித்து கிறிஸ்டோபருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தாள். ஹீரோ அவளுக்கு இனிய புன்னகையுடன் நன்றி கூறினான். கிறிஸ்டோபரிடம் ஆன்ம செல்லப்பிராணி இல்லாததால் அவன் முதலில் வந்ததை பார்த்து வகுப்பினர் ஆச்சரியப்பட்டனர். அவன் ஆன்மத்திறன் சோதனையை எடுத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தனர். கிறிஸ்டோபர் முன்னேறியபோது அவர்கள் தங்கள் குழப்பத்தை மறைக்காமல் அவனை திட்டி பள்ளியை விட்டு விலகச் சொல்லினர். ஆனால் கிறிஸ்டோபர் ஒப்பந்த வாயிலை திறந்தபோது அவர்கள் ஆச்சரியத்தில் உறைந்தனர். ஜேசன் தன் கண்களை நம்ப முடியவில்லை. கிறிஸ்டோபர் ஆன்ம செல்லப்பிராணியுடன் ஒப்பந்தம் செய்திருந்தான். அவனது ஆன்மசக்தி சேதமடைந்தது என்று அவன் உறுதியாக இருந்தான். ஒப்பந்த வாயிலை திறந்தபோது அனைவரும் மூச்சை பிடித்தபடி முடிவை காத்திருந்தனர். சப்ரினா மற்றும் ஜேசன் இருவரும் வெவ்வேறு காரணங்களுக்காக முடிவை ஆவலுடன் எதிர்பார்த்தனர். அப்போது 205 வாயிலிலிருந்து மாட்சிமையான தோற்றத்துடன் இறங்கியது. சிறிய நாய் தனது உடைமையாளரின் வகுப்பினரை எதிர்த்து கடுமையான தோற்றத்தை காட்டி சத்தமாக குரைத்தது. ஒரு கணநேர அமைதிக்குப் பிறகு கிறிஸ்டோபர் ஹஸ்கியை அழைத்திருப்பதை அனைவரும் உணர்ந்தனர். இது அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. வகுப்பினர் சிரிப்பை அடக்க முடியாமல் கிறிஸ்டோபரை கிண்டலிட்டு அவனை நகைச்சுவைக்குரியவனாக மாற்றினர். ஜேசன் இந்த ஹஸ்கியில் தன் இரும்பு கையால் ஒருமுறை கொன்ற ஓநாயை அடையாளம் கண்டதும் அதிர்ச்சியடைந்தான். இந்த ஓநாய் எப்படி ஆன்ம செல்லப்பிராணியாக ஆனது என்று அவன் புரிந்து கொள்ள முடியவில்லை. முகத்தை காப்பாற்ற ஜேசன் சத்தமாக கிறிஸ்டோபரை அழைத்து அவன் ஆன்ம செல்லப்பிராணியை கிண்டலிட்டு சிரித்தான். ஜேசன் தொடர்ந்து கிறிஸ்டோபர் மற்றும் அவன் ஆன்ம செல்லப்பிராணியை துன்புறுத்த அனைவரும் சிரித்து அவனை கேலி செய்தனர். திடீரென்று கிறிஸ்டோபர் அதை தாங்க முடியாமல் சோதனையில் வெற்றி பெற்றால் எங்கே தன்னை ஒளிபரப்பப் போகிறாய் என்று கேட்டான். அவனது வார்த்தைகள் ஜேசனை மிகவும் சிக்கலான நிலைக்கு தள்ளின. அவன் அமைதியாக இருக்க முயன்று தன் வார்த்தைக்கு நம்பிக்கையானவன் என்று உறுதியாகச் சொன்னான். ஆனால் உடனே இறுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் சாப்பிடுவேன் என்று சேர்த்தான். ஜேசன் உறுதியாக இருந்தான். கிறிஸ்டோபர் ஆன்ம வணக்க ஆனாலும் அவன் செல்லப்பிராணி ஹஸ்கி என்றாலும் போர்த்திறன் சோதனையில் வெற்றி பெற முடியாது. கிறிஸ்பட்டர் சரியான நேரம் வந்தால் ஜேசனை தோற்கடித்து அவன் தோல்வியை ஒப்புக்கொள்ளச் செய்வேன் என்று நம்பிக்கையுடன் இருந்தான். பின்னர் அவள் இரத்த மாதிரியை சிறப்பு சோதனை கருவியில் விட்டபோது அது மிகுந்த ஒளியுடன் பிரகாசித்தது. அருகிலிருந்த 2 பேராசிரியர்களையும் அதிர்ச்சியடையச் செய்தது. கருவி தொடர்ந்து கண்களை கவரும் ஒளியை வெளியிட்டது. கிறிஸ்டோபரின் வகுப்பினரை முற்றிலும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. எலிசபெத் தன் கண்களை நம்ப முடியாமல் கருவியில் ஒளி முன்னதை விட இன்னும் பிரகாசமாக மாறுவதை பார்த்தாள். அந்த பதட்டமான இடைவெளிக்குப் பிறகு எலிசபெத் தன் ஆச்சரியத்தை மறைக்காமல் கிறிஸ்டோபரின் ஆன்மா செல்லப்பிராணி சிறந்த தரத்தில் இருப்பதாக அறிவித்தாள். அதனால் அவன் சிறந்த வகுப்பில் சேர்க்கப்படுவான். அந்த நேரத்தில் ஜேசனின் முதுகெலும்பில் ஒரு குளிர்ச்சி ஓடியது. அவன் எவ்வளவு பிரச்சனையில் சிக்கியிருக்கிறான் என்பதை உணர்ந்தான். கிறிஸ்டோபரின் சோதனை முடிவுகள் அவனை முன்பு திட்டிய வார்த்தைகளை மாணவர்கள் விழுங்கியது போல உணர வைத்தது. சிறப்பாக ஜேசன் கிறிஸ்டோபர் அவர்களின் பந்தயத்தை நினைவூட்டியபோது குளிர்ந்த வியர்வையில் மூழ்கினான். சப்ரினா கிறிஸ்டோபரை தலைவராக வாழ்த்தாமல் இருக்க முடியவில்லை. இது ஜேசனுக்கு முந்தையதை விட இன்னும் மோசமாக உணர வைத்தது. அனைத்து மாணவர்களும் முதல் சோதனையை முடித்த பிறகு எலிசபெத் அதிகாரப்பூர்வமாக முதல் சுற்றை மூடியாள். அவள் அனைவரையும் 2வது சுற்று சோதனைக்கு தயாராக இருக்கச் சொன்னாள். அது பிசாசு காடில் நடைபெறும். இதை கேட்ட மாணவர்கள் பயந்தனர். அந்த காடு எவ்வளவு ஆபத்தானது என்பதை நன்றாகவே அறிந்திருந்தனர். பிசாசு காடு E மற்றும் D தரத்திலுள்ள தீய ஆன்மாக்களால் பிரபலமானது. ஆனால் எலிசபெத் அவர்களை நம்பிக்கையூட்டினாள். பள்ளி அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று நினைவூட்டினாள். ஆனால் அதே சமயம் அவர்கள் சந்திக்கப் போகும் விஷயங்களை முன்கூட்டியே கணிக்க முடியாது என்றும் எச்சரித்தாள். இதற்கிடையில் ஜேசன் பிசாசு காடு பற்றி அறிந்ததும் ஏதா ஒன்றை யோசித்தான். அவன் உடனே இதுதான் கிறிஸ்டோபருக்கு எதிராக தனது தீய திட்டத்தை நிறைவேற்ற சிறந்த இடம் என்று முடிவு செய்தான். அவன் திட்டத்தில் வெற்றி பெற்றால் தனது பிரச்சினைகள் ஒரே முறையில் தீர்ந்துவிடும் என்று உறுதியாக நம்பினான். தேர்வுக்கு பிறகு கிறிஸ்டோபர் தனியாக நடந்தான். பிசாசு ஆன்மா காடில் நடைபெறவிருக்கும் நடைமுறை சோதனை பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தான். திடீரென அவன் பெயரை அழைக்கும் பழக்கமான குரலை கேட்டான். முன் நின்ற மனிதனை பார்த்தபோது அது அவர்களின் நகரத்தில் இருந்த இளம் கைவினைஞாளர் மார்ட்டின் என்று கிறிஸ்டோபர் உணர்ந்தான். மார்ட்டின் அதே அகாடமியில் படித்தான்.
அவர்கள் ஒரே ஆண்டில் இருந்தாலும் வெவ்வேறு வகுப்புகளில் சேர்ந்திருந்தனர். கிறிஸ்டோபர் மார்ட்டின் போன்ற செல்வந்தரும் சக்தி வாய்ந்தவரும் நகரின் சிறந்த பள்ளிகளில் ஏன் படிக்கவில்லை என்று கேட்காமல் இருக்க முடியவில்லை. மார்ட்டின் புன்னகையுடன் பதிலளித்தான். தனது குடும்பத்துக்கு சிறந்த தொடர்புகளும் எண்ணற்ற வளங்களும் உள்ளன என்று சுலபமாக பதிலளித்தான். ஆனால் இந்த அகாடமி தனது வீட்டிற்கு அருகில் இருப்பதால் மட்டுமே இங்கே படிக்கிறேன் என்றான். இதை கேட்ட கிறிஸ்டோபர் புன்னகையுடன் பதிலளித்தான். ஆனால் உள்ளுக்குள் அவன் காட்டிக்கொள்வது போல இருந்ததை சிறிது எரிச்சலுடன் உணர்ந்தான். சிறிது நேரத்தில் மார்ட்டின் கிறிஸ்டோபரிடம் அவன் தேர்வு முடிவுகளை பற்றி கேட்டான். ஹீரோ தனது பெருமையை மறைக்காமல் சிறந்த வகுப்பில் சேர்ந்ததாகச் சொன்னான். பின்னர் மார்ட்டின் எப்படி செய்தான் என்று கேட்டான். மார்ட்டின் மகிழ்ச்சியுடன் புன்னகையுடன் அவனும் அதே வகுப்பில் சேர்ந்ததாக அறிவித்தான். அதனால் அவர்கள் விரைவில் வகுப்பு தோழர்களாக இருப்பார்கள். அவன் கிறிஸ்டோபரை அன்றைய தினமே அவர்களின் வெற்றியை கொண்டாட அழைத்தான். கிறிஸ்டோபர் அழைப்பால் மகிழ்ந்தாலும் தயங்கினான். மார்ட்டின் எளிதில் பெறும் இன்பங்களை அவன் அனுபவிக்க முடியாது என்று உணர்ந்தான். அதை பார்த்த மார்ட்டின் கிறிஸ்டோபரின் கையை பிடித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாட்டத்தில் சேர அழைத்தான். அவன் தானே செலவுகளை செலுத்துவேன் என்றும் கிறிஸ்டோபரும் சில நேரங்களில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றும் சொன்னான். சிறிது நேரத்தில் அவர்கள் இம்பீரியல் கிளப் எனப்படும் மாட்சியமான கட்டிடத்தை அடைந்தனர். காரிலிருந்து இறங்கிய மார்ட்டின் கிறிஸ்டோபரை சுற்றி பார்க்கவும் உள்ளே செல்லவும் அழைத்தான். அவர்கள் நகரின் மிக புகழ்பெற்ற கிளப்புகளில் ஒன்றுக்கு சென்றுள்ளோம் என்றும் பெரும்பாலானோர் மிகவும் விலை உயர்ந்ததும் அணுக முடியாததுமானதால் அங்கு செல்ல முடியாது என்றும் மார்ட்டின் சொன்னான். மார்ட்டின் கிளப்பில் நுழைந்தவுடன் உடனே பணியாளரிடம் சென்று அவர்களுக்கு சிறந்த அறையை தயாரிக்கச் சொன்னான். அந்த நேரத்தில் ஜேசன் அவர்களை கவனித்தான். இந்த கிராமத்து பையன் திடீரென சிறந்த அறையை பதிவு செய்ய நினைத்தது ஏன் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்னர் அவன் தனது ஸ்வான் எனிமியை அணுகி பேச முடிவு செய்தான். அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் அவன் சத்தமாக கிறிஸ்டோபரை கேலி செய்து இத்தகைய பிரத்யேகமான இடத்தில் அவனுக்கு தங்க முடியாது என்று பொதுவாக அறிவித்தான். ஜேசன் அவன் எப்படியோ இங்கே ஒளிந்து நுழைந்ததாகவும் குற்றம் சாட்டினான். அவன் பின்னர் கிறிஸ்டோபர் தன்முன் மண்டியிடுவானானால் அவர்கள் வகுப்புத் தோழர்கள் என்பதால் அவனை உதவலாம் என்று கூறினான். ஜேசன் தனது நண்பன் மார்ட்டினை பற்றி இவ்வளவு மோசமாக பேசியதை கேட்ட கிறிஸ்டோபர் எரிச்சலை அடக்கி அவன் பெயரை கேட்டான். எதிர்பார்த்தபடி ஜேசன் மிகவும் மிரட்டலான முறையில் தன்னை அறிமுகப்படுத்தி இளம் எஜமானரிடம் அதே கேள்வியையும் கேட்டான். அதே நேரத்தில் மார்ட்டினை கிராமத்து பையன் என்று கேலி செய்து அவனுக்கு கிடைக்காத அறையை வெளிப்படையாக கேட்டான். ஜேசன் இந்த கிளப்பில் அனைவருக்கும் சிறந்த அறைகள் கிடைக்காது, மார்ட்டின் அத்தகைய ஆடம்பரத்தை அடைய முடியாது என்று நினைவூட்டினான். ஆனால் மார்ட்டின் தன் அமைதியை இழக்காமல் ஜேசனிடம் அவனுக்கே சிறந்த அறைக்கு தகுதியில்லையோ என்று அமைதியாக கேட்டான். பின்னர் பணியாளரிடம் திரும்பி கிளப்பின் சிறந்த அறைக்குள் செல்லும் உரிமை தன்னிடம் உள்ளதா என்று கேட்டான். பணியாளர் மகிழ்ச்சியுடன் மார்ட்டினுக்கு உண்மையிலேயே அந்த உரிமை இருப்பதாக உறுதிப்படுத்தினான். இதனால் முழு கிளப்பின் கதவுகள் இளம் எஜமானருக்காக திறக்கப்பட்டன, அவனது அதிகாரத்தை வலியுறுத்தும் வகையில். அவன் திடீரென தொப்பியை கழற்றி அந்த பெண்ணுக்கு நன்றி கூறினான். மார்ட்டின் நகர மேயரின் மகன் என்பதை உணர்ந்ததும் ஜேசன் முற்றிலும் குழப்பமடைந்தான். மார்ட்டின் தன் நம்பிக்கையை மறைக்காமல் தனது குடும்பத்தின் சக்தி மற்றும் திறன்களை நன்றாகவே அறிந்திருக்கிறேன் என்றான். ஆனால் அவனுக்கு அந்த பட்டங்களும் செல்வமும் வெறும் காலியான சொற்களே. மார்ட்டினின் பதில் ஜேசனை சொற்களின்றி ஆக்கியது. ஆனால் அதுவே எல்லாமில்லை. மார்ட்டின் பின்னர் ஜேசனை குளிர்ந்த முகத்துடன் பார்த்து கிறிஸ்டோபர் தனது நெருங்கிய நண்பன் என்பதால் எதிர்காலத்தில் அவனை அதிக மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்றான். அவன் எச்சரித்தான். அவன் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அதன் விளைவுகளுக்காக அவனை குற்றம் சாட்ட முடியாது. தான் மிகவும் சிக்கலான நிலைமையில் இருப்பதை உணர்ந்த ஜேசன் கிறிஸ்டோபர் எப்படி இவ்வளவு செல்வாக்குள்ளவருடன் நெருங்கிய நண்பனாக ஆனான் என்று ஆச்சரியப்பட்டான். இந்த மோதலை முடிக்க வாய்ப்பை தவறவிடாமல் மார்ட்டின் பணியாளரிடம் ஜேசனின் பெயரை கிளப்பின் கருப்பு பட்டியலில் சேர்க்கச் சொன்னார். இனி அவன் அங்கு நுழைய முடியாது. கோபத்தில் நிரம்பிய ஜேசன் மார்ட்டினிடம் இதை செய்ய என்ன உரிமை உனக்கு உள்ளது என்று கூர்மையாக கேட்டான். மார்ட்டின் மெர்சினரி சிட்டியின் ஆண்டவனின் மகன் என்பதால் அவன் விரும்பியதை கிளப்பில் செய்ய உரிமை இல்லை என்றும் சேர்த்தான்.
ஜேசனின் மோசமான அணுகுமுறையால் கோபமடைந்த மார்ட்டின் தானே ஒரு வாடிக்கையாளர் மட்டுமல்ல என்பதை தெளிவாக கூறினான். கிளப்பின் சிறந்த அறைக்கு அணுகும் உரிமையுள்ள ஒருவராக ஜேசனை விட அதிக அதிகாரம் தன்னிடம் உள்ளதாக குறிப்பிட்டான். இந்த நேரத்தில் ஜேசன் இறுதியாக தனது நிலையை எம்பரர்ஸ் கிளப்பில் உணர்ந்தான். பின்னர் மார்ட்டின் அருகே வந்து தானே கிளப்பின் முதலாளி என்று உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்டோபருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இப்போது முற்றிலும் ஒப்புக்கொண்ட ஜேசன் எதிர்க்க வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. மார்ட்டின் ஒதுங்கிய மற்றும் மரியாதையான முறையில் ஜேசனிடம் இனி கிளப்பில் வரவேற்கப்பட மாட்டாய் என்று தெரிவித்தார். வெளியேறச் சொன்னார்.